சார், தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட போர் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நிலையில இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, என்னவா இருக்கணும் சார்? இந்தியாவோட நிலைப்பாடு அமைதி. உக்ரைன் போதும் அதுதான், இஸ்ரேல் காசாவோட இருக்கும் போதும் அதுதான், இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கும் போதும் அதே தான். இந்தியா அமைதியின் பக்கம் தான் நிற்கிறது. ஸோ இதில் நம்ம ரெண்டு பேருக்கு சைடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் முதல்ல அத்துமீறியது யாருன்னு தான் பார்க்கணும். இதில் முதல்ல அத்துமீறியது அமெரிக்கா. அது அத்துமீறிய அமெரிக்காவை யாரை உபயோகப்படுத்தி அத்துமீறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை உபயோகப்படுத்தி அத்துமீறிச்சு. ரெண்டு பேருமே நம்மளுடைய நட்பு நாடு. ஈரானும் நம்மளுடைய நட்பு நாடு, இஸ்ரேலும் நம்மளுடைய நட்பு நாடு. இப்போ யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னா, ரெண்டு ஃப்ரெண்டு சண்டை போட்டாங்கன்னா எனக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. இதில் ஒருத்தன் சைடு எடுக்கிறான், இன்னொருத்தன் சைடு எடுக்கிறான்னா அப்படி ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஈரானுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஈரான் பக்கமும் நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக தூதரகங்கள் ப்ளஸ் லாபமும் இருக்குது, அவங்களுக்கான இதுவும் இருக்குது, லாபமும் இருக்குது. இஸ்ரேல் நம்மளுடைய நீண்ட கால நண்பன். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கும்போது இதை இந்தியா சரியாக கையாள்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி இதை போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும். ஆனால் ஈரான் கேட்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஈரானுடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களோட நாட்டோடைய உச்ச கட்ட தலைவர், நான் சொல்கிறது அயட்டோல்லா அலி காமினியை கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ அமைதியாக இருன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா கொல்லும் போது நம்ம எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நீ உள்நாட்டு விவகாரம் தலையிடுறேன்னு. சரி, இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் பண்ணுச்சுல்ல. ஆமாம் சார். முதல்ல பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் பண்ணுச்சு, அதுக்கு பதிலாக நம்ம திரும்ப பாகிஸ்தான் மேலே தாக்குதல் பண்ணோம். அப்போ எத்தனை நாடுகள் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஆனால் எத்தனை நாடுகள் இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண நாடுகள், மேற்கத்திய நாடுகள் எல்லாமே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் பண்ணும்போது அட்வைஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நாம் ரெண்டு பக்கமும் ஒழுங்காக தான் இருக்கும். ஈரானே கூட போரை நிறுத்துங்கன்னு தான் சொல்லிச்சு. ஈரானும் சொல்லிச்சு இதே மாதிரி தான், போரை நிறுத்துங்க, இது அடுத்த தேவையில்லாமல் போகுதுன்னு. இப்போ நாம் அதே மாதிரி சொல்லலாம், சொன்னால் அது சரி நிற்க போகுது இல்லை. பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்லேருந்து ஒரு நெகோஷியேட் பண்ணால் தான் அது நிற்கும். பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ்லேருந்து நெகோஷியேட் பண்ணால் நிற்க போகிறது இல்லை. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் வீக்காக இருக்காங்க. இஸ்ரேல் பக்கமும் வீக்காக இருக்குது, ஈரான் பக்கமும் வீக்காக இருக்காங்க. இதில் அமெரிக்காவும் வீக்காக இருக்குது. டு பி ஃப்ராங்க், ஈரான் என்னைக்கு போதும் நிற்குதோ, அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அதான் நியாயமான ஒரு விஷயமா இருக்க முடியும். நான் என்ன கேட்குறேன், இந்தியா வேற ஒரு நாட்டு விவகாரம் தலையிடக்கூடாது அப்படின்னா வேற எந்த நாடும் அந்த நாட்டோட விவகாரம் தலையிடக்கூடாது, கரெக்டா? அப்போ அமெரிக்கா இந்த இடத்துல ரீஜனில் உட்காந்துருக்க வரைக்கும் இந்தியா சொன்னாலுமே அது எடுபட போகிறதில்லை. ஆனால் இந்தியா அமைதி பக்கம் ரெண்டு பக்கமும் பேசிட்டு தான் இருக்கும். ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக தான் இது தீர்வு காண முடியும். இதில் போர் தொடர முடியாது. இந்தியா போரின் பக்கம் அல்ல, இந்தியா இஸ்ரேலின் பக்கம் அல்ல, இந்தியா ஈரானின் பக்கம் அல்ல, இந்தியா அமைதியின் பக்கம். இந்த நிலையில் ஈரான் துபாய் விமான நிலையத்து பக்கத்தில் இருக்க எண்ணெய் கிடங்குகளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது எப்போ இந்த மாதிரி நிலை குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க? நேற்று அமெரிக்கா ஈரானுடைய கார்கைல் மீது தாக்குதல் பண்ணும்போது எல்லாரும் கவனம் தான் இருந்தாங்க. ஏன்னா அதுலேருந்து அந்த கிடங்கு தாக்குதல் பண்ணால் அந்த கிடங்குலேருந்து எண்ணெய் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் வலிச்சா போதும். அதாவது எனக்கு ரத்தம், உனக்கு தக்காளி சட்னி, இந்த மாதிரி தான் சில உலகத்தில் சில நாடுகள் இருக்குது. அது கரெக்டாக இப்போ கடவுள் கரெக்டாக தான் வச்சிருக்காருன்னு அந்த மாதிரி. இப்போ நேற்று நீ அடிக்கும் போது அப்போ யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் நான் அடித்தது தப்பு தான், ஓகேவா? விமான நிலையங்கள் அடித்தது தப்பு, குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் பண்ணுறது தப்பு, ஸ்கூலில் தாக்குதல் பண்ணுறது 175 குழந்தைங்க உயிர் மாத்திரம் என்ன சாதாரண விஷயம். அதுலேயும் ஹிமார்ஸ் மிசைல் விட்டு அடிக்கிற இடமா ஸ்கூல் பசங்க, அதை கன்வீனியன்ட்டாக அது நான் இல்லை, அது அவங்களே அடித்தாங்கன்றாங்க. இமார்ஸ் ஈரான் கிட்ட கிடையாது. இந்த தாலிபான்கிட்ட விட்டு போனாங்க தெரியுமா, தாலிபான் விட்டுட்டு ஓடினாங்க தெரியுமா அமெரிக்கா, அதில் கூட அந்த ராக்கெட் இல்லை. இருந்ததுன்னா கூட அதுலேருந்து எடுத்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டு விருமாண்டி படத்தில் அருவாளத்தின் கதை சொல்லுவாங்க, நான் விட்டு அந்த அருவாளணும். அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுக்கிட்ட நியாய தர்மத்தை எதிர்பார்க்கவே முடியாது, டு பி ஃப்ராங்க். அப்போ நீங்கள் பண்ணும்போது பதில் தாக்குது அப்படி தான் இருக்கும், ஓகே? நீங்கள் அது ரெடியாக தானே நீங்கள் இப்போ நீங்கள் யாரை கோத்து விட்டு போயிருக்கீங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா கண்ட்ரியையும் ஈரான் கிட்ட கோத்து விட்டீங்க, இன்க்ளூடிங் இஸ்ரேல். உங்களால் தனியாக இது வரைக்கும் நான் சொல்கிறேன், 1945 இன்னி வரைக்கும் அமெரிக்கா தனியாக ஒரு போருக்கு போனதே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் 10 பேரை கூட்டின்னு போவாங்க. அமெரிக்காவுக்கு பெரிய ஐ ஓப்பனர் என்னன்னா, இது வரைக்கும் போனது எல்லாமே கூட போனவனால ஏதோ தப்பிச்சிட்டேன். ஈராக்குக்கு நீ கூட கூட்டின்னு போனேன் யூகேவை, ஆப்கானிஸ்தான் கூட யூகே கூட்டின்னு போனேன், நேட்டோ முழுக்க கூட்டின்னு போனேன், சிரியாவும் அதே மாதிரி தான்.
வெனிசுலா சின்ன நாடு, அது இல்லாமல் அது உள்ள இன்சைட் ஒர்க், அது இன்சைட் ஜாப், உள்ளுக்குள்ள ஆளுங்களை பணம் கொடுத்து சரி பண்ணிட்டேன், லஞ்சம், அது மூலமாக அந்த தலைவரை தூக்கிட்டேன். சைனாவோனால எதுவும் பண்ண முடியல, இந்தியா எதுவும் பண்ண முடியல, மற்ற பெரிய நாடுகள்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ இந்த நாடெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கோத்து விட்டேன். டு பி ஃப்ராங்க் அவ்வளோதான். யூ மேட் பின்குஷன் அவுட் ஆஃப் த என்டையர் வெஸ்ட் ஏஷியா. அதாவது எப்படியும் பின்குஷன் எதுக்கு வைப்பாங்க, ஊசி குத்துறது தான் வைப்பாங்க. அப்போ நீங்கள் வெஸ்ட் ஏஷியா மேப் எடுத்து அதை பின்குஷனாக மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ ஈரான் குத்தினே தான் இருப்பான். ஏன்னா நீங்கள் குத்திட்டீங்க அவன் மேலே, அவன் திரும்ப குத்துவான். இது தெரிஞ்சு தானே இந்த போருக்கு போனீங்க. அப்படி இல்லைன்னா தெரியாமல் போனீங்கன்னா அப்போ நீங்கள் தெரியாமல் போனன்றது வந்து பொய். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஈரான் பதில் அடி தாக்குதல். ஏன்னா சிஐஏ நம்பர் 1 இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமான ஒரு உளவு நிறுவனம், பெஸ்ட் இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்ஸ்டீன் ஐலாண்ட் மட்டும் தெரியாது, உள்ள எவன் போனா எவன் வந்தா குழந்தைங்க செத்து இதெல்லாம் தெரியாது. ஆனால் உலகத்து நம்பர் 1 உளவு நிறுவனம், அடுத்த நாட்டு உளவு பார்ப்பாங்க, அங்கே கால்கடியில் நடக்குது தெரியாது, ஆனால் ஊரை சுற்றி வேவு பார்ப்பான் கேமரா. அந்த மாதிரி உளவு நிறுவனம் தான் அது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உளவு நிறுவனம் வச்சுட்டு நீ உள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ உனக்கு வெஸ்ட் ஏஷியா அழியணும். வெஸ்ட் ஏஷியா அழிஞ்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் வந்து யார் எடுப்பா? எண்ணெய் டாலரில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ டாலர்லேருந்து மாற்றி வேற எவனா வாங்க போனான்னா, ஓ நீ டாலரை தவிர வேற ஏதாவது வேற கரன்சி போறியா, அப்போ இந்த புடி வச்சுக்கோன்னு ஒரு போர், அவ்வளோதான். ஸோ இது டாலரோடைய போர். இது வந்து டாலருடைய ஹெகிமோனியை காப்பாற்றுறதுக்கான போர். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு சக்சஸ் வராமல் இருக்கிறதுக்காக நடத்துகிற போர். அதனால நீங்க வந்து யுஏஇ பிரிக்ஸ்ல வரியா, வா, ஈரான் பிரிக்ஸ்ல வரியா, இப்போ 2 பேரும் ஆக்ஷன்ஸ் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா ஸோ சவுதி அரேபியா பிரிக்ஸ்ல வரது ரெடியா இருக்கு. ஈஜிப்ட் இந்த லைன் போடுங்க, ஈஜிப்ட் பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்கு, சவுதி அரேபியா பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்கு, யுஏஇ பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்கு, ஈரான் பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்கு. அப்படியே ஒரு ஆக்சிஸ் போடுங்க, மேப் எடுத்து கோடு போட்டு பாருங்க. பெர்சியன் கல்ஃப், ரெட் சி ரெண்டுத்தையும் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நீ ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணுவ, ஆயில் போகிற ரூட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்போ நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? நீங்கள் 4 பேர் அடிச்சிக்கினீங்கன்னா இருக்கிற கண்ட்ரோல் என்கிட்டயே தான் இருக்கும். டாலர் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும், பாதையோட கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும். எண்ணெய் நீ எப்படியா இருந்தாலும் டாலரில் தான் விற்க முடியும், வேறு எதுலையும் விற்க முடியாது. ஸோ டெவலப்மெண்ட்டும் இப்போ 30 வருஷமாக பேசியிருந்தாங்களே டெவலப்மெண்ட்டுன்னு, இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் கிரைசிஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இதெல்லாம் எப்படி நடக்குது? இதோடைய லாபம் எங்கே போகும்? யூரோப்புக்கு தான் போகும். யூரோப்பு கீழே ஊந்துன்னு இருக்கு, யூஎஸோட மார்க்கெட் கீழே ஊந்துன்னு இருக்கு. யூஎஸ்ல இருக்கிறவங்க திருப்பி அனுப்புறேன்னு சொல்லி பயம் காட்டின்னு இருக்கான். ஸோ இப்போ எல்லாம் எங்கே போவாங்க? திருப்பி யூஎஸ்கே போய் உட்காரலாம். இந்த நம்பியார் கவுண்டமணி மீன் மாதிரி செருப்பு எடுத்துன்னு போகிற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதான். ஸோ அப்போ இந்த நாடெல்லாம் என்ன ஆகும்? பேஸ் வச்சிருக்கிறது ஒரு நாட்டில் பேஸ் எதுக்கு வச்சிருப்பாங்க? அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு பேஸ் வச்சிருப்பியா, உன்னோட ஹெஜிமனி காப்பாற்ற பேஸ் வச்சிருப்பியா? இதெல்லாம் அந்த நாடுகள் புரிஞ்சிங்கன்னா தான் நடக்குமே தவிர, இதில் வந்து எல்லாமே இன்டர் கனெக்டடாக தான் நான் பார்க்குறேன். இதில் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க, நாளைக்கு யாரெல்லாம் வெளில போவாங்கன்னு தெரிஞ்சதோ எல்லாரையும் கோத்து ஊத்தாச்சு. ஸோ இப்போ யுஏஇயில் தாக்கப்படும்னு தெரிஞ்சு தானே இந்த போருக்குள்ளே போகிறீங்க. 45 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்குது யுஏஇலேருந்து ஈரான். உழுமா உழாதா தெரியும் இல்லையா? சரி, அந்த பேஸ்லாம் எது கட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க முதல்ல. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சுற்றி பேஸு ஈரான் மேப் எடுத்துட்டு, ஈரான் மேப் சுற்றி இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் எந்த இடத்துலலாம் இருக்குன்னு பாருங்க. சுற்றி இருக்கு. இப்போ எல்லா நாடும் செக்கா? எல்லா நாடும் பிரச்சனை இல்லை இருக்கும். சரி, அந்த பேஸில் எதுக்கு வச்சிருக்கேன்? இப்போ துபாய் ஏர்போர்ட்டை காப்பாற்றாம அமெரிக்கன் பேஸு யுஏஇயில் எதுக்கு? அதான் கேள்வி. அப்போ நீ ஈரானை தாக்க முடியுதா? அப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவேன்? அணுகுண்டு போடுவேன். அதுதான் உன்னால் பண்ண முடியும். ஜப்பானில் போடும்போது உலகத்தில் எல்லாரும் வாய் பொத்திட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் பொத்திட்டு தான் இருப்பாங்க. உன்னோட எண்ணெயும் உன்னோட டாலரையும் உன்னோட வெஸ்டர்ன் ஹெகிமோனியல் மைண்ட் செட்டையும் காப்பாற்றுறதுக்காக இன்னும் இந்த உலகம் எவ்வளவு போரை சந்திக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் துபாய் ஏர்போர்ட் மீது தாக்குதல் செய்வது தப்பு. ஆனால் இன்டர்செப்டர் அப்படிதான் ஆகும். இதை வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே பேசிட்டு இருக்கோம். ஒரு மிசைல் அடிக்கும் போது இன்டர்செப்ட் பண்ணும்போது பொத்துன்னு தலையில் தான் விழும். பின் பாயிண்டாலாம் அடிச்சாலும் தாக்குதல் ஆனால் பின் பாயிண்டாக இருக்கும். இன்டர்செப்டர் பண்ணும்போது யாரும் கேட்க முடியாது, அது லாஸ்ட் வரதான் செய்யும். கண்ணாடி மாளிகையிலேருந்து கல் அடிக்கூடாது, அடுத்தவங்க கண்ணாடி மாளிகையிலேருந்து நீ கல் அடிக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கண்ணு விட்டுவோம் ஜாலியாக இருக்கான் அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவில். இங்கே கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கான்ல, அவனுக்கு தான் லாஸ். ஓகே, கல் விட்டவன் ஜாக்கிரதையாக அந்த பக்கம் ஜாலியாக தான் இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்தியாவும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவ்வளோதான். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவோட கப்பல்களை வந்து ஈரான் அனுப்பியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இந்தியாவோட கப்பல், ரஷ்யாவோட கப்பல், அப்புறமா வந்து சைனாவோட கப்பல்,
பங்களாதேஷ்க்கு வரக்கூடிய எண்ணெய் இது எல்லாமே அனுப்புகிறாங்க. அவங்களோட தூதர் சொல்லும் போது இந்தியா வந்து எங்களுடைய நட்பு நாடு, இந்தியர்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் எந்த ஒரு விஷயம் சாதிக்க மாட்டோம், அது தேவையில்லை எங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்திய கொடியை கட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இந்த ஒன்று சங்கி பயன்றுவாங்க ஜென்ரலாக. அதே மாதிரி மோடியோடைய ஃபேனு என்ன சொல்லிட்டு போனோம், அதை பற்றி இல்லை. ஆனால் ஈரானுடைய தூதர் சொல்கிறது என்னென்னா, இந்திய கொடியை கட்டிட்டு போட்டால் நாங்கள் அடிக்க மாட்டோம், கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அமெரிக்கா போய் ஒவ்வொரு நாடாக கேட்டுட்டு இருக்கு. ஜெர்மனிகிட்ட போயிட்டு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க, முடியாதுன்ட்டாங்க. பிரான்ஸு முடியாதுன்ட்டாங்க, ஜப்பான் முடியாதுன்ட்டாங்க. இப்போ நாட்டோவையே வச்சுக்கலாமா, இந்த குரூப்பை கலடா அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் குதிச்சுட்டு இருக்காரு. அதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து வெற்றி பெற்றதா இந்த விஷயத்துல அப்படின்றது இந்தியர்கள் நம்ம பெருமைப்படுவோம். ஆன்டி இந்தியாவா ஆன்டி இந்தியன்னு சொல்லி மீம்ஸ்லாம் போடணும்னு சொல்ல சுற்றுறவங்கள சுற்றிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் ராஜதந்திர ரீதியாக இந்தியாவுக்கு பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து ஈரான் வந்து அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை மூடும் போதுலேருந்து சொன்னது என்னன்னா, எங்களுடைய நட்பு நாடுக்கு என்னைக்குமே பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு, எங்கள் எதிரி நாடுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு படி மேலே போய் இந்தியா வந்து நட்பா கேட்டிருக்கும் போது அவங்களோட நாட்டுடைய தூதரே சொல்லிட்டாரு, இந்தியா வந்து நட்பு நாடு. இந்தியர் அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களை கஷ்டப்படுத்தி, ஏன்னா ஆயில் கஷ்டம்ன்றது தெரியுது, இந்தியர்களை கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஈரான் என்றுமே செய்யாது. ஒரு படி மேலே போயிட்டு அயதோல்லா அலி காமினி இந்தியா மீது மரியாதை வைத்திருந்தார். அவர் சில சமயத்தில் சில வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு, ஆனால் அது அவங்க ஊர் அரசியலுக்கு தேவை, அதனால பேசியிருக்காரு. இருந்தாலும் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் கர்நாடகாவோட கனெக்ட் எல்லாம் பற்றி பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதனால இந்தியாவுக்கு ராஜதந்திர ரீதியாக இது மிகப்பெரிய வெற்றி. நம்ம வந்து இந்தியர்களாக பெருமைப்பட வேண்டும். எல்லா ஊர்லேயும் சண்டை போட்டுருக்காங்க, எல்லா ஊர்லேயும் ஒரு விதத்தில் இல்லைன்னா ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த போரில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நம்மளுக்கு ஒரு மூவ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ எந்த விதத்துலையும் நாம் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் தட்டுப்பாடோ விலையேற்றமோ இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட கேஸ் விலையும் மாற்றி அதில் மூலமாக குளிர்காயிருது. ஸோ பதுக்கல் நான் சொல்றது தமிழகத்துல கூட கேஸ் இந்த தட்டுப்பாடு குறித்து திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பல இடங்கள்லாம் நடத்திட்டு வந்து இதுல ப்ராப்ளம் அது கிடையாது. சரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்றது பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிளாஸ்டிக்ஸோடைய தட்டுப்பாடும் ஒரு பெட்ரோல் ப்ராடக்டோட பை ப்ராடக்ட் தான் பிளாஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ சமீபத்தில் என்னோட நண்பரோட நான் பேச முடியுது, ஒரு இது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட நிறுவனம் வச்சிருக்காரு. முன்னாடி வந்த பொருள் நான் சொல்றதை பார்த்துங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு பேட் ஃபெய்த்தில் ட்ரேட் நடக்குதுன்ட்டு. முன்னாடி வந்த ஒரு பொருள் இப்போ இருக்கு, அந்த பொருள் 120 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே பொருளை. இன்னும் வரல, அதாவது இப்போ வர வேண்டிய பொருள் மாட்டின்னு இருக்கு சொன்னாலும் எத்தனை வரல, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதை காரணமாக காமிச்சு 120 ரூபா வச்சிருந்த பொருளை டபுள் விலைக்கு 240 ரூபா விற்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா 400 ரூபாய் அந்த மாதிரி போகும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனால் அந்த பொருளில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பாய்ஸ்தான்ப்பா, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடு கிடையாதுங்க. இது வந்து தப்பான ஒரு விதத்தில் நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கு. அதாவது நாளைக்கு திரும்ப அவங்க உங்ககிட்ட தான் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, இவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பொருள் விலையேற்றத்தோட நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கறதுக்கு சொசைட்டி ரெடியாக தான் இருக்கு. ஆனால் பொருள் விலையேற்றமே இல்லை, வந்துட்டு இருக்க பொருளுக்கு ஆல்ரெடி பதுக்கி வச்சு பொருளை விற்கிறேன் இல்லைன்னா வரலன்ற ஒரு பொய் மூலமா ஒரு பொருளை விற்கும் போது நாளைக்கு நீங்க வந்து ஒரு கஸ்டமர் மாத்திரம் இல்லை, ஒரு நட்பு ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க இழக்கிறீங்க. அப்படிங்கிறதான் இந்த மாதிரி பேட் ட்ரேட் பண்ற எல்லாருக்குமா நான் சொல்றது ஒரு விஷயம்னா, இதை சொல்றாங்கல்ல அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அந்த பிஸ்னஸ்லாம் காலங்காலமா இருக்காங்க, ஓகேவா? ஸோ காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ இருக்கும், எப்போ வரும், சப்போஸ் இந்த கப்பல் வருதா இல்லையா, எல்லாமே தெரியதான் தெரியும். ஸோ வந்துட்டு இருக்க பொருளுக்கு வேணும்ன்ட்டு கொஞ்சம் ஒரு மார்ஜின் வச்சு வைக்கல, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்கின விலைக்கு விற்கிறதுன்றது வந்து இது இந்திய தன்மை அல்ல, இது இந்தியர்களுடைய குணம் கிடையாது. அதையும் மீறி பண்றாங்க, பேட் ஃபெய்த்தில் பண்றாங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் இது வந்து இப்போதைக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் எதுலையும் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஸ்டாக்கோடைய இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பார்க்க முடியுது. எல்லாத்தோட ஸ்டாக்ஸும் நம்மளுக்கு இன்டர்நெட்டில் ஆன்லைனில் கொடுத்துட்றாங்க, எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துறாங்க. அதையும் மீறி இந்த ஜிஎஸ்டி வரும்போது 5% ஜிஎஸ்டி 28% போட்டு பில் அடிச்சாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். அதாவது இது வந்து ஒரு பெரிய தப்பான முன்னுதாரணமாக ட்ரேடிங் கம்யூனிட்டி இருக்கிறது வருந்தத்தக்கதா. இந்த நிலையில வந்து இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா விவசாய உரங்கள்லாம் நம்ம வந்து வளைகுடா நாடுகள்கிட்ட தான் 40% வாங்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. கப்பல் 2 கப்பல் வந்துருச்சு, 3வது கப்பல் வந்துட்டு இருக்கு.
ஸோ இதுக்கு மேலே இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வந்து இந்தியாவுக்கு க்ளோஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல போய் கப்பலை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருது. ஸோ அப்போ இருக்கும் போது எந்த தட்டுப்பாடும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டேட்டா மெட்ரிக்ஸில் இதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னும் போது தட்டுப்பாடு நம்மளுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. அப்படி இருக்கும்போது விலையேற்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நிற்கொண்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்மா ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் வருதுன்ற மேபி அது எலெக்ஷன்னால இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு அதுலேயும் பேட் ஃபெய்த்தில் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தருக்காரு. ஓகேவா, எல்லாத்துக்கும் மேலே சில சக்திகள்லாம் இருக்குது. ஓகேவா, அது இருக்குது நம்புறவன் இல்லாத நம்புறவன் அதை பற்றி கவலை இல்லை. எல்லாத்துக்கும் பின் விளைவுகள் அப்புறமா நடக்க தான் செய்யும். அப்போ வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றைக்கே இருக்கிற உண்மையை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தட்டுப்பாடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இன்னொரு விஷயம், ரஷ்யா உக்ரைன் போர் போதும் இதே தான் சொன்னாங்க. ஃபெர்டிலைசர் போரை நிறுத்தத்துக்கு காரணம் வந்து உக்ரைன் மக்கள் சாராங்க, ரஷ்ய மக்கள் சாராங்கன்றதுலாம் கிடையாது. அப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் கதறி அழுதது ஒன்று தான், ஃபெர்டிலைசர் இருக்காது, வீட்டு வராது, ஏன் சோறு வராது, அவன் எப்படியாவது போட்டோன்ற எண்ணத்தில் தான் அவங்க அதை பண்ணாங்க. அந்த போர் 4 வருஷம் நடக்குது, இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். இது தொடர்ந்து நடந்ததுன்னா வளைகுடா நாடுகள், நான் சொல்றது பெர்ஷியன் கல்ஃபை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே இந்தியர்கள் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. இந்தியர்கள் 1.2 crore பீப்புள் இருக்காங்க. நம்மளோட ரத்தம் தான், நம்ம சொந்தமும் நம்மளுடைய நட்பும் தான் இருக்குது. அவங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு மற்றதெல்லாம் வந்து போய் சொல்லலாம். வந்துட்டு இருக்கிறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அதுக்கான விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கும். அது முதல்ல இப்போதைக்கு என்னுடைய பதில் வந்து கையிருப்பு இருக்கிறது, வருவதற்கான சேனல்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் தட்டுப்பாடு அப்படின்றது நம்மளுக்கு வராது அப்படின்றது தான் இப்போதைக்கு பார்வை. வந்ததுன்னா என்னன்றது ஆல்டர்னேட்டிவ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம், லெட் அஸ் வெயிட். கேஸ் தட்டுப்பாடு குறித்து மத்திய அரசு வந்து வீட்டில் இயற்கை எரிவாயு இணைப்பு வச்சுருக்கவங்களாம் கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாருங்க? அதாவது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை மாற்றணும் முதல்ல. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே விறகடுப்பில் தான் இருந்தோம். கேஸ் மானியத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சது. ஒன்று சொல்லட்டுமா, அசதுதீன் ஓவைசி இருக்கார் இல்லையா, நம்ம எல்லாருமே ரொம்ப திட்டி, நம்ம எல்லா சைட்லேருந்து திட்டு வாங்குவார் ரொம்ப. அவர் தான் முதல்ல கேஸை விட்டு கொடுத்தார், கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்தாரு. நான் எம்பியாக இருக்கேன், என் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு நல்ல விஷயமா இருக்குது விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல ரூலிங் செக்டர், அதாவது நான் சொல்கிறதுன்னா இதுலேருந்து அரசியல் பக்கத்துலேருந்து முதல்ல கேஸை விட்டு கொடுத்தது அசதுதீன் ஓவைசி தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இந்த செக்கு யாருக்கு அப்படின்னும் போது நான் முதல்ல சொன்னது இந்த பர்ஷியன் வளைகுடாவில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கும் சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய செக்குன்றதை நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். பிளான் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணிட்டோம். முன்னாடி ஈரான் கிட்ட இருந்து மாத்திரமே வாங்கிட்டு இருந்தோம், அப்புறம் கத்தார் கிட்ட இருந்து இருக்குது, இப்போ பெரிய மேஜர் இருக்குது, டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நாம் வந்து எதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம அந்த மூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ், எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா திரும்ப எக்ஸ்ட்ரா இந்த கேஸ் விட்டுடுங்க. பெட்ரோலே ஒரு பொய் செய்தி பரவுது, பெட்ரோல் வராதுன்ட்டு. 10 லிட்டர் போட வேண்டிய இடத்துல 20 லிட்டர் 30 லிட்டர் வாங்கிட்டு போகிறான் பல பேர். ஸோ இதனால தான் முதல்ல உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தட்டுப்பாடு மாதிரி ஒரு நிலைமை. தட்டுப்பாடெல்லாம் கிடையாது, ஒருத்தன் வண்டியில் 3 லிட்டர் ஜென்ரலாக போடுவான். அப்போ அதுக்கான தேவைதான் வாங்கி வச்சிருப்பான். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அவன் எவ்வளோ பெட்ரோல் பங்க் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான்னா ஒரு 1000 வண்டி இருக்குப்பா, 1000 வண்டி டெய்லி பெட்ரோல் போடுறான். அந்த 1000 வண்டி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போடுறான்னா ஒரு 3000 லிட்டர் 4000 லிட்டர் வச்சிருப்பான். ஒட்டு மொத்த பேர் 10 லிட்டர் போடுவான்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் அப்புறம் இன்னைக்கு இப்போ போய் பாருங்க பெட்ரோல் பங்க்கில் இப்படி ஓடின்னு இருக்கு. அன்னைக்கு வந்து பெட்ரோல் கணக்கு போய் வாங்கினவங்களாம் பெட்ரோல் சிந்தி கீழே போட போகிறான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேஸும். ஸோ நம்ம எதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ண முடியும்ன்றதுக்காக ஸ்டாக், அதாவது பேனிக் பையிங்னு அடுத்தது அரிசி வாங்க போய் ஏதாவது சொல்கிறேனே, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்குதுன்னா அது கோவிட் டைம்லேருந்து சொல்கிறேன். அதாவது ஒரு போர்க்கால நடவடிக்கையாக ஒரு செய்யுது அப்படின்றது வந்து போர் வந்துருச்சுன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கிறதுன்றதுக்கு இருக்குது. ஸோ ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறோம், வெள்ளோட்டத்தையே போர் மாதிரி முடிவு பண்ணி கிடைக்காதுன்னு ஒரு முயற்சி அப்புறம் பண்ணி நான் எக்ஸ்ட்ராவை வாங்கி வச்சுட்டு நீ மாத்திரம் ரோட்டில் என்ன போகிற, அது மாதிரி நீ மாத்திரம் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால இந்த எல்என்ஜி அப்படின்றதும் எல்பிஜி அப்படின்றதும் எங்கெங்கெல்லாம் தேவையோ அதெல்லாம், அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம பார்த்தோம் நிறைய. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும் நியூஸ். சிவப்பு சிலிண்டர் யாருக்கு, நீல சிலிண்டர் யாருக்கு, எவ்வளோ சிவப்பு எவ்வளோ நீளத்துக்கு போச்சு, நீளம் எவ்வளோ வாங்கினது குறைஞ்சது, ஏன் குறைஞ்சது,
இதெல்லாம் இருக்கு, பில்லுல இருக்கு. அது உள்ளெல்லாம் அரசியல் இருக்கு, அதுக்குள்ள நான் போல. சர்வதேச அரசியல்ல பார்த்தோம்னா தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்லை. ஆனா ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை மாதிரி குற்றச்சாட்டு. ஏன்னா 30% இந்தியாவுடைய வீடுகளில் கேஸ் பெனிட்ரேஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ அர்பன் ஏரியாவில் நீங்கள் கறி அடுப்பு யூஸ் பண்ண முடியாது, டு பி ஃப்ராங்க், கரெக்டா? அதே மாதிரி ஹோட்டல்லாம் தனி ஒரு குக்கிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு, அது கமர்ஷியல் கேஸ்ன்றது தனியாக போயிட்டு இருக்கு. ஸோ குக்கிங் கேஸையும் கமர்ஷியல் கேஸஸையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செயல்பட்டு வராது இப்போதைக்கு என்பது. இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு தகராறு பண்றீங்க, இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னா ஏன் அவனுக்கு இல்லைன்னு கேட்கறது முடியாது. இப்போ வீடுகள் இந்தியாவில் வந்து எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்றாங்களா அப்படின்னா இன்னும் நம்ம சிங்கப்பூர் மாதிரி ஆகல. இன்னும் சென்னை மாநகரங்கள்ல நிறைய பெரிய உணவகங்கள் பெரிய நகரங்கள்ல இருக்கு, இல்லைன்னா சொல்ல. ஆனால் கிராமங்களில் நீங்கள் இப்போதான் அவன் மாற்றிட்டு வரான், திரும்ப போய் நீ இல்லை கறி எடுப்பு போன்னு சொல்ல முடியாது. முதல்ல வீடுகள் தான் இப்போதைக்கு இந்தியாவை தூக்கி நிறுத்துகின்றன அப்படின்றது. அதனால வீட்டுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது கொடுப்போம், அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்துக்கும் பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய லெவலில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் பல உணவகங்கள்லாம் மூடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள், அதான் சொன்னேன், அதுக்குள்ளே இருக்க அரசியலுக்கு நான் போகலன்னு சொல்கிறேன்ல. இதில் வந்து பல காரணங்கள் இருக்குது. லெட் அஸ் வெயிட், லெட் த டஸ்ட் செட்டில், வில் நோ ஹூ இஸ் குட். டாலர் யூஸ் பண்ணி நாங்கள் வர்த்தகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான், வெனிசுலா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இந்தியாவும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா சார்? அதனால தான் இந்த போரே நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த போரே இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆரம்பித்த பிரிக்ஸ் கூட்டணி எதுக்காக டாலரில் போனால் நம்மளே நம்மளுக்குள்ள வாங்கிக்கலான்றத லுலா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்தது. அதுக்கப்புறம் தான் டாரிஃப், ட்ரேடு 50%, 100 இந்த பொடி 200ன்னு ட்ரம்ப் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், இப்போ ஆடிட்டு தான் இருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா டாலரை காப்பாற்றுறது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அங்கேயே வரேன். கரெக்டாக இந்த கேள்வியை கேட்குறீங்க. இப்போ யூஏயும் இந்தியாவும் பிரிக்ஸில் இருக்குது. யூஏஇ பெட்ரோல் கொடுக்குது, சவுதி அரேபியா பெட்ரோல் கொடுக்குது, ஈரான் பெட்ரோல் கொடுக்குது, ஆயில் கேஸும் கொடுக்குதுன்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்க கிட்ட இருந்து நேராக வாங்கிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ருப்பி கொடுக்குறேன், இல்லைன்னா அவங்க கேட்குற கரன்சி கொடுக்குறேன், யூரோ ஏதோ ஒரு கரன்சி. நான் ரூபல் ருப்பி, ரஷ்யா ஆயில் கொடுக்குது, நான் ரூபல் ருப்பி போகிறேன், யுவான் ருப்பியில் போகிறேன். போனால் டாலர் என்ன ஆகும்? சரி சார், அவ்வளோதான். ஸோ நான் டாலரை பைபாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த பைபாஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையே. இப்போ அதெல்லாம் சொன்னது போடு பாருங்கன்னு சொன்னதுக்கான ரீசனு. அந்த நிலை இந்தியா எடுக்காத காரணம் என்ன? ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்னா டைம் எடுக்கும், ஓகேயா? இந்த சிஸ்டம் நான் சொல்றது வந்து இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டம் வந்ததுக்கு ஒரு 30 வருஷம் எடுத்தது. ஒரே நாள்லாம் பெட்ரோல் டாலர் சிஸ்டம் வரல. இது வந்து நார்மலாக இந்த லைட்டோ ஃபேன் கூட பரவாயில்ல, லைட்டு மாதிரி பிடிங்கிலாம் சொருக முடியாது. வெண்டிலேட்டர் மாதிரி எர்த்தா பேஷண்ட் அவுட்டு அப்படின்னா இது பிடுங்கி எடுத்து போய் கனெக்ட் பண்ண முடியாது. பைபாஸ் கிரியேட் பண்ணணும், கனெக்ட் பண்ண பிறகு தான் உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமுக்குள்ள உங்களால் பொறுக்க முடியல, நீ வர விடமாட்டேன் பாருன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கானா, அதுக்காக அதோட விளைவுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொண்டு வர முடியும், கொண்டு வரலாம், ஆனால் எல்லா நாடுகளும் அதுக்கு எடுக்கணும். ஸோ இது எவ்வளோ நாள் இதே மாதிரி ஒரு நாடு நல்லா இருக்கிறதுக்காக, அந்த நாட்டில் இருக்க மக்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக, அவங்க ஜாலியாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணுன்றதுக்காக 195 நாடுகள் கஷ்டப்படணுன்றது அந்த நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ என்ன, நம்ம பேசுகிற நாடு வந்து ஒரு மன்னராட்சி முறை கிடையாது. அடுத்தது அடுத்த கேள்வி வரும் என்னன்னா, நீ எப்படி அந்த மக்கள் மீது சொல்லுவ அப்படின்னு. சவுதி அரேபியானா நீங்கள் மன்னர் மேலே சொல்லலாம், ஓகே. ஈரான் மீது கூட நான் ஆயிடோலா அந்த சுப்ரீம் லீடர் மேலே சொல்லலாம். ஆனால் நான் பேசுகிற நாடு வந்து ஒரு மக்களாட்சி தத்துவம் கொண்ட நாடு. மக்கள் நினச்சா மாற்றிடலாம், உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் மாற்றலாம்னு சொல்கிற நாடு. உனக்கு இதை வச்சுக்கோ, இருந்தால் பிடிச்சிக்கோ, ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுற நாடு மக்களாட்சி தத்துவத்தை. அப்போ உன் நாட்டு தலைமையும் உன் நாட்டில் இருக்க ஒரு சிலரும் தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அவங்களை கேள்வி கேட்கணுமா வேணாமா? அப்போதான் அது மக்களாட்சி தத்துவம். அவன் மனமோ நீயும் கூட சேர்ந்து ஒத்து ஊதுறனா அப்போ நீயும் அவங்க கூட இருக்கான்னு அர்த்தம். அது மக்களாட்சி தத்துவம் கிடையாது, அது குரோனி சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் இருக்கிறது மாற்றணும்னா அதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நான் ஏணி ஏறின வரைக்கும் ஏற விட்டு ஏணி வாங்குற மாதிரி இருக்குது. என்னை விட்டு நீ போறேன்னா ஏணியில் மேலே தொங்கிட்டுறான்றா சொல்கிறாங்க உலகத்தில். இதுதான் நடக்குது. ஸோ இதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எல்லா நாடுகளும் அதற்கான முயற்சியை ஆல்ரெடி எடுத்து விட்டார்கள். என்னைக்கு சொன்ன மாதிரி பைபாஸ் என்னைக்கு சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுதோ அன்னைக்கு இந்த வயரை கட் பண்ணி விட்ருவாங்க. அன்னைக்கு அந்த நாட்டுக்கு விளைவுகள் பெரிய ஜாஸ்தியாக இருக்கும். இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் எந்த நாட்டுக்கு இது வந்து பெரிய இழப்பீடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஈரானுக்கா இல்லை வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், எதுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேருக்குமே கிடையாது. இந்த போர் தொடர்ந்து நடக்குது யாருக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மேற்கு ஆசிய நாடுகளில் முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளில் முக்கியமாக பஹ்ரைன், யுஏஇ, கட்டாரு, ஒமானு, சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, சவுத் கொரியாவுக்கு, ஜப்பானுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் சொன்ன நாடு ஈரான் ஆல்ரெடி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டான். யூ கேனாட் ஃபைட் வித் சம்மன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் எனிதிங் டு சேவ். நான் தலைக்கு மேலே தண்ணி போதுறேன், ஜான் போனானா முழம் போனான்னு அவன் உட்காந்துருக்கான். இஸ்ரேலும் அதே மாதிரி தான், சின்ன நாடு. ஆல்ரெடி இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அங்கே பாதிப்புகள் எப்படி இருக்குது. பெஞ்சமின் நெட்டாயாவே செத்து போயிட்டாருன்ற அளவுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரியா? அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து இவங்கெல்லாம் வேணான்னு சொல்லி அமிச்சவங்க தான். நீங்கள் ஒன்றும் மேற்கு நாடுகள் அப்படியே ஜூஸ் மேலே படி பரிதாபப்பட்டு உட்காந்துருக்காங்க, கிடையாது. உண்மையிலே ஜூஸ் மேலே பரிதாபப்பட்டிருந்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து துரத்தப்பட்ட ஜூஸ் ஜெர்மனிலே வச்சிருக்கணும், பிரான்ஸ்லேருந்து துரத்தப்பட்ட ஜூஸ் பிரான்ஸ்லேயே இருக்கணும், போலாண்ட்லேருந்து திருத்தின ஜூஸ் போலாண்ட்லேயே வச்சிருக்கணும். நீ என்ன பண்ண, கன்வீனியன்ட்டா எல்லா ஜூஸையும் ஒன்றா சேர்த்து உனக்கு ப்ராமிஸ்டு லேண்டு ஊரை விட்டு வெளில பாலைவனத்தில் ஒரு இடத்த கொடுத்துட்ட. அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கிறான், 2 பேரும் ஒன்றா ஆட்சின்னு சாவங்கடா, இங்கே இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் அங்கே கொட்டிட்டேன். ஸோ உண்மையிலேயே இவங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் SS லூயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஃபுல்லாக யூதர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவில் சென்று நின்றது. உள்ளே விட முடியாது, போடான்னு சொல்லி அமிச்சான். இவங்க தான் ஜூஸ் சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? நான் சொல்ல 2ஆம் உலகப் போரின் போது நடந்த விஷயம். அதனால் ஜூஸ் போன செஞ்சுரியிலையும் இதே தான், இந்த செஞ்சுரியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஜூஸை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவனும் வேண்டாதவன் 2 பேரும் அடிச்சுக்கோங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை. நடுவில் இருக்கிற எண்ணெய் வளம் மிக்க நாடுகளும் இதில் சேர்த்து விட்டாச்சு. ஸோ மெடிட்டரேனியனில் ஆரம்பித்து காஸ்பியன் சி வரைக்கும் தகராறு போயிட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற எண்ணெய் வளங்கள்லாம் கபலீகரமாக இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நாடெல்லாம் என்ன ஆகும்? இந்த நாட்டில் இருக்க மக்கள் என்னவாங்க? கண்ணாடி மாளிகையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாதிப்படைய போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம்தான். இதை தூண்டி விட்டவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி. ஜெய்ஹிந்த்.